அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் பாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். போதுமான அளவு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் குற்றம் சாட்டிய நிலையில் அமைச்சர் சக்கரபாணி அதற்கு பதில் அளித்துள்ளார். நான் அளித்தேன். இப்பொழுது மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர்கள் அது சம்பந்தமாக ஒரு நேரத்தில் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார். நான் அதற்கு விளக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்று இந்த ஆண்டு குறிப்பிட்ட நேரத்தில் மேட்டூர் அணையிலிருந்து 12/6/2025 அன்று தண்ணீர் திறந்தப்பட்ட காரணத்தாலும் அங்கு இருக்கின்ற விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்பு முறையாக வழங்கப்பட்ட காரணத்தாலும் ஆறுகள் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்பட்ட காரணத்தாலும் சென்ற ஆண்டு 3.5 ஏக்கர் நிலம் விவசாயம் செஞ்சாங்க. இந்த ஆண்டு 6.5 லட்சம், ஒரு மடங்கு அதிகமாக விவசாயம் செஞ்சிருக்காங்க குறுவையில். அதோடு மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற முன்பு இன்னைக்கு சன்ன ரகத்துக்கு விலை 2545 ரூபா நான் கொடுக்குறோம். அதே மாதிரி பொது ரகத்துக்கு 2500 ரூபா கொடுக்குறோம். இது என்னன்னா கடந்த காலத்தில் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து ஒன்றிய அரசு உயர்த்தப்படுகின்ற விலையிலிருந்து தமிழக அரசுடைய ஊக்கத்தொகையை சேர்த்து அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அந்த நெல் கொள்முதல் பணியை நம்ம ஆரம்பிப்போம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டெல்லியில் இருக்கின்ற ஒன்றிய பிரதம மந்திரிக்கு கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கடிதம் எழுதி அக்டோபருக்கு பதிலாக செப்டம்பர் 1ஆம் தேதியே அதை கொள்முதல் செய்வதற்கு தமிழக அரசுக்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்டதன் அடிப்படையில் ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்து 4 ஆண்டு காலமாக செப்டம்பர் 1ஆம் தேதியை, ஏன்னா மழை வந்துருங்கிறதுக்காக முன்கூட்டியே கொள்முதல் செய்யணும்னு சொல்லி செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நாங்கள் கொள்முதல் செஞ்சுட்டு இருக்கிறோம். நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா இப்போ நாங்கள் எங்களுடைய ஆட்சி காலத்தில் 1000 மூட்டை வாங்கினோம், நீங்கள் 600 மூட்டை வாங்குறீங்கன்னு சொல்றீங்க. அப்படியெல்லாம் இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர்கள் கடந்த 2/10/2025 அன்று இது சம்பந்தமாக காணொலி வாயிலாக வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர், நான் தொழில்துறை அமைச்சர், எங்களுடைய துறையின் செயலாளர், மேலாண்மை இயக்குனர், அதே மாதிரி சிவில் சப்ளை கமிஷனர், டெல்டா மாவட்ட ஆட்சித்தலைவரோடு ஒரு ஆய்வுக் கூட்டத்தை காணொலி வாயிலாக கூட்டத்தை நடத்தி உடனடியாக டெல்டா மாவட்டங்களிலே விளைகின்ற நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும். அதுக்கு வேண்டிய பொருட்கள் இடுமான பொருட்கள், அதை வேண்டிய தேவையான பொருட்கள் எல்லாம் இருப்பிலே நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உத்தரவு வழங்கி நீங்கள் உடனடியாக டெல்டா மாவட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்று முதலமைச்சர் பணித்ததன் காரணமாக கடந்த 9, 10, 11 நான், எங்களுடைய துறையின் செயலாளர், மேலாண்மை இயக்குனர், அதே மாதிரி சிவில் சப்ளை கமிஷனர் 4 பேரும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், செங்கல்பட்டு எல்லா மாவட்டத்துக்கு போயிட்டு வந்தோம். எல்லா மாவட்டத்திலே மாவட்ட ஆட்சித்தலைவர், விவசாய சங்க பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகளோடு ஆய்வுக் கூட்டத்தை நடத்திவிட்டு வந்தோம். அப்போ அங்கே சொன்னாங்க லாரிகள் 10 சொன்னாங்க. 4000 லாரி அது இல்லாமல் ரயில் மூலமாக கடந்த காலத்தில் 4-5 ரயில் மூலமாக வேகன் மூலமாக நெல்கள் வெளி மாவட்டத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. இப்பொழுது 9-10 வேகன் மூலமாக ரயில்களில் இந்த நெல் கொண்டு செல்லப்படுகிறது. இப்பொழுது கூட நம்ம தலைமைச் செயலாளர் அவர்கள் மதுரை ரயில்வே மேலாளத்தில் பேசி இது கூடுதலாக இன்னும் ரயில்வே வேகன்கள் கொடுக்க வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கிறார், தொலைபேசியில் பேசியிருக்கார். அவர்களும் விரைவில் தருவதாக ஒப்புக்கொண்டிருக்கார்கள். இப்பொழுது 1000 மூட்டை தினந்தோறும் வாங்கப்படுகிறது. அங்கே சென்ற சமயத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா மாலை 6 மணியோடு நிறுத்திடுறாங்க, இரவு 8 மணி வரைக்கும் வாங்கணும்னு சொன்னாங்க. அதுக்கும் உத்தரவு வழங்கப்பட்டிருக்கு. நீங்கள் கேட்டுங்க, டெல்டா மாவட்டத்தில் உங்கள் எம்எல்ஏ கரெக்டெல்லாம் கேட்டுங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் வாங்கணும்னு சொல்லிட்டோம். சாக்கு இல்லைன்னு சொன்னீங்க. சாக்கு சுமார் 3 கோடி சாக்கு இல்லை, சாக்கு 3 கோடி சாக்கு இருக்குது, சணல் இருக்குது, தார்பாய் இருக்குது. அதாவது என்னன்னா, அதாவது செறிவூட்டப்பட்ட அரிசி, அதாவது ஒரு 100 கிலோ அரிசியில் 1 கிலோ அரிசி அந்த போர்ட்டிஃபைட் ரைஸ் செறிவூட்டப்பட்ட அரிசி கலக்கணும்னு சொல்லி ஒன்றிய அரசு விதிமுறை வகுத்திருக்குது. அதாவது அவங்க ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், ஏப்ரல், மே மாதத்தில் இதை நீங்கள் ஸ்பெசிஃபிக் மாற்றிக்குன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவங்க எப்போ சொல்கிறாங்கன்னா 26/7/2025 அன்று ஒன்றிய அரசு ஒரு கடிதம் எழுதுது. இனிமேல் நீங்கள் போர்ட்டிஃபைட் ரைஸ், அதாவது செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு இனிமேல் அதை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதற்கு பின்பாக நாங்கள் டெண்டர் விடுறோம், விட்டு அதை ஒப்பந்த 34,000 மெட்ரிக் டன்னுக்கு செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு அனுமதி தர்றான். இப்போ என்னன்னா அந்த வாங்கிய நெல்லை உடனே அரைக்கணும், அரைச்சா அந்த அரிசியில் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை கலக்கணும். அதுக்கு ஒன்றிய அரசு அனுமதி தராம இன்னும் தரல. நீங்க இப்ப பேசுறீங்க, உடனே அதை அனுமதி வாங்கி கொடுங்க. நாளைக்கே உடனே அந்த நெல்லை பூரா அரைக்கிறதுக்கு உடனே வெளி மாவட்டங்களுக்கு நான் கொண்டு போயிடுறேன்.
அரசர் எல்லாம் மில்லு ரெடியா இருக்காங்க. மில்லுக்காரர் நெல்லு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு ஒன்றிய அரசு அனுமதி தரல. அதுக்கு அனுமதி நீ வாங்கி கொடுங்க, கூட்டணியில் இருக்கிறீங்க. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த நண்பர்களும் அதுக்கு அனுமதி வாங்கித்தாங்க. ஒண்ணு, நீங்க என்ன நேரத்துக்கு பேசினாரு, நம்ம துணைத் தலைவர் பேசினார், ஈரப்பதம் எங்களுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் முன்னாடியே வாங்கிடுவோம் சொன்னாங்க. அப்படியெல்லாம் இல்லை. மழை எப்போ பெய்யுதோ சென்றாண்டு இதே முறை மாதிரித்த நாங்கள் கடிதம் எழுதி டெல்லியிலிருந்து கமிட்டி வந்து பார்த்து போனாங்க. 4 குழுக்கள் பார்த்துட்டு போயிட்டு ஈரப்பதம் 17% 22% நாங்கள் உயர்த்தோம்னு கேட்டு பார்த்தோம். ஆனால் அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோ சார்பில் அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் பாரி செல்வராஜ் இயக்கத்தில் நடிக்கும் பைசன் காலமானான் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.